ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர்லேருந்து மெமரி ஹையரார்கி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல மெமரினா என்னென்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டேட்டா இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணுற யூஸ் ஆகிற ஒரு பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா மெமரி. ஸோ அது வந்து சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு தேவைப்படுற டேட்டா இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்க இடம். ஸோ பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மெமரியும் பார்த்தீங்கன்னா சேம் கிடையாது. ஸோ ஒரு மெமரி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஆக்சஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஸோ இந்த ஸ்பீடு, இந்த சைஸ், இந்த காஸ்ட் அதாவது கம்ப்யூட்டர்ல இருக்க மெமரிய பேலன்ஸ் பண்றது தான் நமக்கு ஹையரார்கி கொண்டு வந்தாங்க. ஸோ ஹையரார்கில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கும். ஸோ இதில டிஃபரெண்ட் மெமரி டைப்ஸ் இருக்கு. ஸோ டாப்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஆனா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி. அதே பாட்டம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப அதிக சைஸ் இருக்கும். ஆனா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்லோ. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, மெமரி ஹையரார்கி போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மெமரி ஹையரார்கியில பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் 5 லெவல்ஸ் இருக்கு. அதாவது 0த்துல ஸ்டார்ட் ஆகி 4ல முடியிற அளவுக்கு. ஸோ இதில ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சிபியூ ரெஜிஸ்டர்ஸ். ஸோ சிபியூ ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்மளோட சிபியூ இருக்கு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல பார்த்தீங்கன்னா, அ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல ஒரு மெமரி ஸ்பேஸ் தான் நம்மளோட ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதில என்னென்ன டேட்டா உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்னா, டெம்பரவரியா இருக்கிற டேட்டா, அதாவது எக்ஸிகியூஷன் நடந்துட்டு இருக்கும்போது, ஆ அந்த டேட்டா எக்ஸிகியூஷன் நடந்துட்டு இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா அதில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த மெமரியோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஏன்னா சிபியூ உள்ளே இருக்கு. அதனால இதோட ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. பைட்ஸ் கணக்குல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிபியூக்குள்ள இருக்கிறதுனால இதோட ஆக்சஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, நமக்கு கேட்ச். ஸோ கேட்ச்ங்கிறது பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா இதோட எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, இந்த சிபியூக்கும், ரேம்க்கும் பிட்வீன்ல லொக்கேட் ஆயிருக்கும். அதாவது இப்ப ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ற டேட்டா மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் இந்த கேட்ச். அதாவது இப்ப சிபியூவோட வெயிட்டிங் டைம வந்து கம்மி பண்றதுக்கு இந்த கேட்ச் யூஸ் பண்ணுவோம். கேட்ச் பத்தி உங்களுக்கு புரியலன்னா, ஏற்கனவே நம்ம இந்த பிளேலிஸ்ட்ல வீடியோ போட்டிருக்கோம். அத பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 3 லெவலா பிரியும். L1, L2, L3. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின் மெமரியிலருந்து ரேம்ஸ். ஸோ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஆர் ராம் எக்ஸெட்ரா எது வேணா மெயின் மெமரி சிம்பிளா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரண்ட்டா எந்தெந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டுருக்கோமோ, அந்த ப்ரோக்ராமோட டேட்டா பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ஆகிருக்கிற இடம் தான் இந்த ரேம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, செகண்டரி மெமரியோட ஸ்பீடா தான் இருக்கும். ஆனா சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. அதான் கேட்சோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாலடைல் மெமரி. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் ஆஃப் பண்ணிட்டோம்னா, அதில இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு அழிஞ்சு போயிரும். ஸோ கம்ப்யூட்டர் எப்பல்லாம் ரன் ஆகுதோ, அந்த ரன்னிங் ப்ரோகிராம்ஸ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் இந்த ரேம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி. ஸோ செகண்டரி மெமரி இந்த ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி, பென் டிரைவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரி. இது பார்த்தீங்கன்னா நான் வாலடைல். அதாவது இப்போ நீங்க வந்து பவரே ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜரா இருக்கும். ஆனா இது வந்து ஆக்சஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவர். அதாவது செகண்டரி மெமரியில இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேம்க்கு போன பிறகு தான் அங்கருந்து சிபியூவால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி ஸ்டோரேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ், மேக்னெட்டிக் டேப்ஸ், டிவிடிஸ் இதெல்லாம் தான் டெர்ஷியரி ஆர் பேக்கப் மெமரின்னு சொல்லுவாங்க இத. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அ அ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இதோட ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஸோ ரேரா தான் இந்த மாரி மெமரிஸ யூஸ் பண்ணுவோம். அதாவது பேக்கப்க்கு தேவைப்படும்போது யூஸ் ஆகுற மெமரிஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த டெரிட்டரி ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸோ இப்ப வொர்க்கிங் ஆஃப் ஹையரார்கி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வொர்க்கிங் ஆஃப் ஹையரார்கி எப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிபியூ வந்து ரெஜிஸ்டர்ல டேட்டா இருக்கான்னு பார்க்கும். ஓகேங்களா? அதாவது சிபியூல ஃபர்ஸ்ட் பார்க்கும் நம்ம. சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ரெஜிஸ்டர்ஸ்ல பார்க்கும் டேட்டா இருக்கான்னு. சப்போஸ் இப்ப ரெஜிஸ்டர்ஸ்ல அது வந்து இல்லன்னா, அடுத்தது அதோட கேட்ச்க்கு போகும். அடுத்து கேட்ச்ல பார்க்கும். கேட்ச்லயும் இல்லன்னா, அடுத்து மெயின் மெமரிக்கு போகும். மெயின் மெமரியிலும் இல்லன்னா, செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ இது மாரி மாத்தி மாத்தி பார்க்கும். ஸோ ஃபைனலா ரேம்லயும் இல்லன்னா, எனக்கு ஹார்ட் டிஸ்க்ல பார்க்கும். ஹார்ட் டிஸ்க்லயும் இல்லன்னா, பேக்கப் மெமரியில பார்க்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெமரி ஹையரார்கி. ஸோ தேங்க் யூ ஆல்.